இப்ப சில நேரத்துல பாத்தீங்கன்னா தனியா போய் அமர்ந்துகிட்டு சிவனோட மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு சிவனை நினைச்சுக்கிட்டு அப்படியே அவர் கூட பேசிக்கிட்டு அப்படியே அந்த காலங்கள் வந்துட்டு இனிமையா கழித்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னா சிவனோட நினைவு இருந்தா அது சாத்தியம். சிவம் அப்படிங்கிற அந்த பேராற்றலை, அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்களுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் அவரோட மந்திரம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் சிவா 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 சிவான்ட்டு அந்த உடம்பு உயிர் உள்ள இருக்கின்ற நாடி நரம்பு எல்லாத்திலையும் பார்த்தா அந்த பெயர் வந்துட்டு ஊறி போய் கிடைக்கும். சிவாய நம சிவாய மாதிரி இருக்கிற எல்லா மந்திரங்களையும் சொல்லி சொல்லி அந்த உடலே சிவமாய் மாறி நிற்கும். அப்படிப்பட்டவர்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த இடத்திலும் அவர்களின் கர்வத்தை வெளிப்படுத்தாமல், அந்த கர்வம்ங்கிறதே அழிந்து போய்விடுகிறது அவர்கள் மனதில். ஏன்னா அந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, இறை மந்திரம். நம்ம சிவத்தோட அந்த மந்திரத்தை